குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது. நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழி நடத்த முடியாது. ஒரு குரு இருந்தார், நமக்கு ஒரு குரு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார். அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம். அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமாக பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா. இவ தான் அப்பா அம்மா. குழந்தை மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சு கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள். இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை. அவள் தான் அப்பா அம்மா. கடவுள் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார். நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன். மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது, நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ, சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம், அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம். இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா, நீ சாக்லேட் சாப்பிடாத, உனக்கு சாக்லேட் வேண்டாம், இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு, இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு, இந்த ஆப்பை யூஸ் பண்ணு, இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார். அப்போ குரு வேணும். அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, நம்ம நினைக்கிறத நம்மளால் டைரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க. யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே சில பாலங்களை பார்த்த உடனே பயந்துருவோம். இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம். ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம். குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது. இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேலே அவருக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும். திரும்பவும் அவர் பேசணும், திரும்பவும் பேசணும். அப்போ தான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லுவா இவர்கிட்ட போய் ஏன் இவரை குருவை ஏற்றுன்றேன்னு சில பேர் விமர்சிப்பா. விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும், அதையெல்லாம் தூக்கி எறியணும். எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும். நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவுதான். நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார், கரெக்ட். அப்போ இவர் தான் குரு. இதை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார். அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம். இந்த உலகத்தில் ஒரு குரு இருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம். அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார். இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது. அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க.
18/11/2025, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல், அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி முதல் 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். இது நிதர்சனமான உண்மை. வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விளக்கி சொல்ல போகிறேன். பயன்படுத்திக்கங்க இந்த பதிவை. என் உறவுகளே, இந்த பதிவினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க. நிச்சயமாக மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள், பங்குனி 3ஆம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும். நோக்கம் நிறைவேறும், நல்லது நடக்கும். முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுறோம், முடியலைனாலும் முயற்சி பண்ணுறோம். முயற்சியில் நாம் இப்போ பின்வாங்க கூடாது கன்னிராசி அன்பர்களே. ஏன்? இப்போ பண்ணுற முயற்சி தான் சரியான முயற்சி. இப்போ நாம் தேடக்கூடிய நேரம்தான் சரியான நேரம். இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம்தான் சரியான நேரம். இப்போ அறிந்து கொள்ளக்கூடிய நேரம்தான் சரியான நேரம். இந்த நேரத்தில் தூக்கத்தை தள்ளி வைப்போம். நமக்கு வரக்கூடிய துக்கம் எல்லாம் தள்ளி போகும். ஏன்? துக்கமே இல்லாமல் போகும். இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை குரு கொடுக்கிறார். நம்மளை கொஞ்சம் பிஸியாக்க போகிறார். பிஸி ஷெட்யூல்டு கூட வரப்போகிறோம் கன்னிராசி நேயர்களே. கன்னிராசியில் இந்த குரு நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடாது, அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம பீஸை பிடுங்கியிருப்பாங்கல்ல சில பேர், அவங்களுக்கெல்லாம் நாம் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். நாம் கற்றுக் கொடுக்கல, பகவான் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கிருஷ்ண பகவான், அந்த பரமேஸ்வரன், நாம் கும்பிட்ற தெய்வம், நாம் வணங்குற சுவாமி நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். யாருக்கு? மற்றவர்களுக்கு நம்மளை விட்டு விலக வைக்க போகிறார். இடைஞ்சலே இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறோம். நம்ம சில முயற்சி எடுத்தோம், சில விஷயங்களுக்குள்ளே இறங்கணும். அது உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாமல் போயிடுது. அதில் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்செட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய அப்செட்டை சந்திச்சிருக்கீங்க. மைண்ட் அப்செட், லைஃப் அப்செட். இப்போ பகவான் பார்க்குறார், என் குழந்தை அப்செட் ஆகலாமா? கன்னிராசி பிள்ளைங்க அப்செட் ஆகலாமா? இப்போ கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு கெயினை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். அப்போ நல்ல தோழமை மூலமாக இப்போ உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார். நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி மூலமாக, தெரிந்து கொண்ட தொழில் மூலமாக, உங்களுடைய அனுபவம் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய லயனையே கொடுக்க போகிறார் இந்த கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த சிவபெருமான். ஸோ குரு வழியில் கொடுக்க போகிறார். அப்போ குரு இப்போ என்ன பண்ணுறார்? குரு வக்கரமாகிறதுனால இந்த வக்கர பயிற்சி 17/3/2026க்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்றில் மிஸ் ஆகியிருந்தீங்கன்னா கூட அதில் மீண்டும் அதே வழியில் வந்துட போகிறீங்க. ஒரு 8 வழிச்சாலை, ஒரு 4 வழிச்சாலை இதில் போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன ஆகுது? ஒரு NH ரோடை விட்டுட்டு SH ரோடுக்குள்ளே போயிடுறோம். கடவுள் பார்க்குறார், நல்லவனாச்சப்பா,
இப்படி போகிறானே அப்படின்னு விதிவசத்தால் நம் காலத்தை கொண்டு வந்து இப்படி குரு மூலமாக திருப்புறார். மீண்டும் நம்மளை 4 வழிச்சாலையில் 8 வழிச்சாலையில் ஏற்றி விட போகிறார். எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லாமல் தைரியமாக விரைவாக நாம் நினைக்கிற இடத்தை போய் அடைய போகிறோம். கன்னிராசி நேயர்களே, நம்பணும். இதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் தேவை. நம்பிக்கை 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 மிஸ் ஆகக்கூடாது. நம்பிக்கை மட்டும் ஒரு மனிதனுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அவனால் ஜெயிக்க முடியாது. காலையில் கதிரவன் உதிக்கிறான், மாலையில் சந்திரன் உதிக்கிறான். உதிப்பது உண்மைதானே. நம்ம மனசிலையும் எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் நம்ம முன்னாடி போட்ட ஸ்கெட்ச் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. நம்ம கீழே போகணும்னு யாரும் ஸ்கெட்ச் போடலை. நம்மளும் பணக்காரன் ஆகணும்னு தான் நினச்சோம், நம்மளும் கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் நினச்சோம், நம்மளும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் தான் நினச்சோம். நம்பணும். கர்ணன் படத்தில் ஒரு வரி வரும், ஒரு பாட்டில் ஒரு வரி வரும். எஸ், நீங்கள் நினைக்கிறது தான். பாடுங்க. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கடவுள் தன் மீது பழியை சுமத்திக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி உலகத்தில் யாராவது தன் மீது பழியை சுமத்திப்பாங்களா? கன்னிராசிக்காரர்கள் சுமத்திப்பாங்க. ஏதோ ஒன்று நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பியிருக்கிறேன், இது போகக்கூடாதுன்னு நினச்சேன், போயிட்டேன். பரவாயில்ல, அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தோட விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் நான் சம்பாரிச்சிடுவேன், கண்டிப்பாக சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நேரம். அதுக்கு உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுறார். நல்லவர்களுடைய துணை கிடைக்க போகுது. கர்ணன் செத்து போனான், தர்மம் பண்ண கர்ணன் செத்து போயிட்டான். வஞ்சகன் கண்ணன்னு சொல்லியாச்சு. யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரம் கர்ணனுக்கு கிடைச்சிது. என்ன கிடைச்சிது? தர்ம தேவதை அந்த அம்பை உர்றான் அர்ஜுன, அந்த அம்பு வந்துக்கிட்டே இருக்கு, தர்ம தேவதைக்கு வலிக்குது கர்ணன் மீது அம்பு போகிறது. அதனால் பூ மாலையாக மாத்திரா தர்ம தேவதை. அப்போது கன்னிராசிக்கு நீங்கள் பண்ண தர்மம் இப்போ உங்களை காப்பாற்ற போகுது, உங்களுக்கு மாலையாக வந்து விடப்போகுது. நல்ல ரூட்டெல்லாம் கிளியர் ஆக போகுது. நல்ல குருமார்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறாங்க. உங்கள் ஜாதகம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சினால் இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கும். எதுவும் கலங்கி நிற்காதீங்க, கலங்கி நிற்காதீங்க. சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எல்லாம் எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டு இருக்கு. நீங்கள் கலங்குனீங்க அப்படின்னா பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லுது, நீ கலங்காத அப்படின்னு. கன்னிராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தன் மீது பழியை போட்டு கொண்டீர்கள். நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தப்பான இடத்துல சேர்ந்தோம், தப்பான விஷயத்தை விட்டோம், அதனால நம்மளோட ஸ்கெட்ச் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ குரு சொல்கிறார், உன் ஸ்கெட்சு மாறலை, கற்றுக்கிட்ட. இந்த கற்றுக்கிட்டதுக்கு உனக்கு பல கோடிகளை இப்போ பெரட்ட போகிற, நீ முயற்சி பண்ணு, மீண்டும் உன் வாழ்க்கையை ஆரம்பி, இது நல்ல நேரம். ஒரு வேலையை விட்டு ஒருத்தவன் தூக்கிட்டானா எல்லாம் போனதுன்னு கிடையாது. நம்ம குடும்பத்தில் மீதி 5 பேர் இருக்கிறான். இந்த 5 பேருக்கு ஆண்டவன் வழிகாட்டணும். அப்போ உன்னை வச்சு தான் வழிகாட்டணும். அப்போ ஆண்டவன் உன்னை மீண்டும் உயர்த்துவான். ஒரு வீட்டில் நீங்கள் நல்ல கரண்ட் இருக்கிற வீடு, எல்லா வீட்லேயும் இன்றைக்கி கரண்ட் இருக்குது, எல்லா வீட்லேயும் இன்றைக்கி குழா பைப்பு வருது, வீட்டுக்கே பைப்பு வருது தண்ணி, எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி கரண்ட் இருக்குது. வல்லரசாக இருக்கும், வல்லரசு ஆகிட்டு இருக்கிறோம், வல்லரசு ஆகிட்டோம் இல்லையா? அவங்கவுங்களும்
நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம், வெளிச்சத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் பீஸ் போயிட்டு மெயினில் போயிட்டு அப்படியே போயிடுமா? திருப்பி பீஸ் போட மாட்டோமா? திருப்பி மின்சார எலக்ட்ரிசிட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணி அவங்க பார்க்க மாட்டாங்களா? நம்ம வீட்டுக்கு கரண்ட்டே வராதா? வரும்ல. அப்போ நம்ம கண்டிப்பாக பீஸ் போடுவோம்ல. அவ்வளவுதான். அதுதான் இப்போ நடக்குது. அப்போ நம்ம லைஃப்பில் இடையில் மின்சார தடை, மின்சாரத்தை கொடுத்துட்டான் கடவுள், தண்ணி கொடுத்துட்டான் கடவுள், இடையில தடை ஏற்பட்டது, அவ்வளவுதான். இந்த தடையை இனிமேல் தடை ஏற்படுத்தாமல் என்ன வழின்றதையும் கடவுள் கொடுக்க போகிறான். ஸோ குரு வக்கர பயிற்சி கன்னிராசியை உயர்த்துதை தவிர தாழ்த்தவில்லை. ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? யாரோ ஒரு குரு மூலமாக நம்ம ஒரு நல்ல வழியை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே எந்த விஷயமா இறங்கினாலும் செய்யலாமா, போகலாமா, நடத்தலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு செய்வோம். அதை விட என்ன வழி? நமக்கு ஆண்டவன் வழி கொடுப்பான்ல, கண்டிப்பாக வழி கொடுப்பான். குரு நமக்கு, பகவான் நிச்சயமாக வழி கொடுப்பார்.